மோஸ்ட் ஆஃப் தி மேரேஜ் லைஃப் சிக்கலாகிறதுக்கு காரணம், இன்க்ரீசிங் டிவோர்ஸ் ரேட்ஸ்க்கான காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் men are mentally married to their parents. அதுக்கான எக்ஸாம்பிளும் நான் சொல்வேன். அந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மாவை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு, பட் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துக்கல. நாளைக்கு அவங்க ஒய்ஃப் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க அம்மாகிட்ட தான் கொடுப்பாங்க. டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க அப்பா மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஹாவ் சீன். கல்யாணம் ஆயிடுச்சு, 6 இயர்ஸ் ஆச்சு, ஒரு பாப்பா இருக்கு, இன்னொரு 4 மந்த்தாக இப்போ திரும்பியும் கன்சீவாக இருக்காங்க. ஆல்ரெடி எங்களுக்கு வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான். 6 இயர்ஸாக அவங்க பேசலை அவங்க ஃபேமிலிலையும். ஏன்னா அவங்க கொஞ்சம் அது நாங்கள் கொஞ்சம் அப்படின்றதால பேசலை. நாங்கள் ஷெட்யூல் கேஸ்ட்டு. எனக்காக அவங்கள விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்க சொல்றீங்க ஹாப்பின்னு. மேரேஜ்ங்கிறது 2 பேர் சேர்ந்தது, புரியுதுங்களா? இப்போ உங்க மனைவி நீங்க தான் இதுக்கு பதில் தனியா உங்களை சொல்றாங்க. கல்யாணம் அதுதான் பண்ணிக்கல. சொல்ல வரேன் வைஃபும் ma'am, ஏன்னா சொல்ல வரேன். வைஃபோட சாக்ரிஃபைஸ் 90% இருந்தாதான் மேரேஜ் நல்லா இருக்கும். சொல்றேன். இல்லாட்டி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதுல ஒன்னு ஹஸ்பண்ட் ஃபுல் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான், ஒய்ஃப் வந்து நல்லா ஹாப்பியா இருப்பா. ஸோ 2 பேரும் நல்லா இருப்பாங்க. அப்படி இல்லையா? ஒய்ஃப் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ். நீங்க உங்க அப்பா மாதிரி இல்லைங்கிறதுக்கு என்ன உதாரணமா சொல்லுவீங்க? நியூ மூவி எது இருந்தாலும் கண்டிப்பாக போயிடுவோம் சார். அவங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு கூட்டு போயிருக்கீங்களா? Yes, இல்ல ma'am. உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கீங்களா? Ma'am, இப்ப ஒரே நேரத்துல 2 படம் ரிலீஸ் ஆகுது. சார் சொல்கிறேன் சார், ஒரு படம் வந்து எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு, இன்னொரு படம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ மார்னிங் ஷோ நாங்கள் முடிச்சுட்டு திரும்பி லஞ்ச் மார்னிங் ஷோ முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு போவீங்க. அதுதான் டிஃபரன்ஸ். இல்ல மேம், ஒரே தியேட்டர் போனோம். ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு பிடிச்சது தான் போட்டுருந்தாங்க. அதுதான் சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் யாருக்கு வருதோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அந்த தியேட்டர்ல 2 ஸ்கிரீன் தான். ஃபர்ஸ்ட் ஷோ இது, செகண்ட் ஷோ எங்க வைஃப்க்கு பிடிச்சது. அதத்தான் சொல்றேன். நீங்க சொல்றதுதான் லஞ்ச் போயிட்டு அதுக்கு செகண்ட் ஷோ நீங்க சொல்றதுதான். நீங்க சாஃப்ட்டா நான் டாமினேட் இல்லன்னு சொல்றீங்க. சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். யாரு விட்டு கொடுக்கறதுங்கிற ஒரு கேள்வி மட்டுமே நம்ம முன் வச்சு இதை பேசிகிட்டே இருந்தோம்னா யாராவது ஒருத்தரவங்க அதை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறதை அக்னாலேஜ்மெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் நீங்களே ஒரு விஷயம் சொல்கிறீங்க, பெண்கள் மட்டுமே விட்டு கொடுக்கல, ஆண்களும் இன்னைக்கு விட்டு கொடுத்து தான் அந்த கல்யாணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க போது, அப்போ யாரோ ஒரு சந்தோஷமா விட்டு கொடுக்கும்போது அங்கே என்ன பிரச்சனை? அதுதான் ஒருத்தர் மட்டும் விட்டு கொடுக்கறது தான் பிரச்சனைன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு என்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த விஷயம் அவங்களால விட்டு கொடுக்க முடியுமா முடியாதான்ட்டு புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் கல்யாண வாழ்க்கையில் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த சைடில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்த்த ஒரு லட்சிய தம்பதினா யாரு? அப்படி யாருமே இல்லை சார். ஒரு 18 வயசு வரைக்கும் பார்க்கும்போது எல்லா மேரேஜுமே ரொம்ப பார்க்க அழகா பியூட்டிஃபுல்லா இருந்தது. பட் எனக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா நானும் பெரியவங்கும் போது ஒரு ஃபேமிலி அடல்ட் கான்வர்சேஷன்ல நானும் கலந்துப்பேன். அப்போ அவங்க பத்தி பேசுற ஒரு விஷயமும் கேட்கும்போது, இன்னும் ஏன் இருக்க நீ? ஒரே கேள்விதான் வரும், ஏன் இருக்க? அவங்க சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுமா? குழந்தைக்காகன்னுவாங்க. அந்த குழந்தை ஏன் முதல்ல பிடிக்காத ஒருத்தங்க கூட உருவாச்சு? எல்லாரும் யாரை ஜெயிக்கிறோம்னு பேசுறாங்களே, நம்ம ஒருத்தர்கிட்ட விட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறத விட அவங்க கிட்ட நம்ம தோத்து போனோம். நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட தானே தோத்து போறோம், நம்ம ஒய்ஃப் கிட்ட தானே தோத்து போறோம். அதனால என்ன வந்துட போகுது? ஒரு சின்ன தப்புக்கு செஞ்சா கூட உடனே சாரிப்பா மன்னிச்சிருப்பா. எங்க வீட்ல எல்லாம் இல்ல, அம்மா மன்னிச்சு அப்படின்னு ஒரே தான் காலில் இருந்தேன். அடைச்சிப்போ டப்புன்னு காலில் விழுகிற ஓன்ட்ட போய் நான் எப்படி சண்டைக்கு போவேன்? அவ்வளவுதானே. அதே தான் ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்கிற பழக்கம் இல்லாததுனாலதான். ஆமா, அவ்வளவுதான் சார். அது அந்த ஒரு பிரச்சனை இல்லாம போகும். இப்ப இவ்வளவு நேரம் அவங்க 30,000 சேலரி எல்லாம் சொன்னாங்க. எங்க அப்பா அம்மாவோட லைஃப்ல பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆன ரொம்ப நாள் வரைக்கும் எங்க அப்பா குண்டு விளையாட போறோம். எங்க அம்மா சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க, பெருசா ஒன்னும் வேலைக்கெல்லாம் போனது இல்லை அப்படின்னு. அதுலயும் எங்க அப்பா அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. அவங்களோட லைஃப பார்த்துதான் எவ்வளவு விட்டு கொடுத்து போறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்படி ஒரு லைஃப் வேணும் அப்படிங்கிற நினைச்சுதான் நான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமுடி கடவுள் செய்த குற்றமுடின்னு. அதாவது அவங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே நாங்க கஷ்டப்பட்டோம். அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நாங்க கஷ்டப்பட்டோம். எங்க கஷ்டத்தை நாங்க யார்ட்டுமே சொல்றதே இல்லையா? எங்களுக்குள்ளேயே தான் நாங்கள் வச்சுக்கிறோம். நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சுதந்திரம் இப்போ இல்லை. அதுதான் உண்மை. அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை வந்துட்டு அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறது, அவங்க ஒப்பீனியனுக்கு போயிடுறது. ஸோ விட்டு கொடுத்து வாழ்றது பாதிக்கப்பட்டிருக்கேன்ல. உங்க கருத்துக்களை நிராகரிக்கப்படுது. இதுதான் ஆரம்பத்துல இருந்து. வேற என்ன நிராகரிக்கப்படும் பொழுது நாம சரண்டர் ஆக வேண்டியிருக்கு.